ரொம்ப மன அழுத்தமா இருக்குங்க, ரொம்ப கவலையா இருக்குங்க. ஒரு சிகரெட் பிடிச்சா அந்த டோபமைனும் செரோட்டோனின் செக்ரீட் உடனே ஹாப்பி ஆயிருவாங்க. சோ இந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது தான் இந்த அடிக்ஷனுக்கு காரணம். அப்ப இது வந்து வெறும் ஆண்களுக்கு தான் பாதிப்பா? ஆக்சுவலி சிகரெட் பிடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட், பக்கத்துல இருந்து அதை சுவாசிக்கிறவங்க செகண்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்களேன். மெடிக்கலா என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ் ஸ்மோக்கர், பாசிவ் ஸ்மோக்கர்னு சொல்லுவோம். அவங்க சிகரெட் பிடிச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் சுவாசிச்சிருப்பாங்க. இப்ப நம்மளே ஒரு தியேட்டருக்கு போறோம், தியேட்டர்ல ஒருத்தவங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க, பிரெக்னெண்டா இருப்பாங்க, இல்ல கை குழந்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரி எதுக்கு சொல்லிக்கிட்டு வெளியேட்டுல பிரச்சனை பண்ணிட்டு பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர பெண்களுக்கெல்லாம் இது நிச்சயமா ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். என்னன்னா அந்த மாதிரி பாசிவா சுவாசிச்ச பெண்களுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய டியூப்ல மாசம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் பர்த், சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம், SIDS ஒரு மிகப்பெரிய டேர்ம். அதாவது குழந்தை பிறந்து முதல் சில வாரங்கள கிரிப் டெத்ன்னு சொல்லுவோம், தொட்டில இறந்து போறது. முதல் ஒரு வாரத்திலயோ ஒரு மாதத்துக்குள்ளயோ முதல் சில வாரங்களுக்குள்ள ஒரு குழந்தை வந்து பிறந்து திடீர்னு இறந்து போறது ரொம்ப காமன். அதாவது கணவன் ஸ்மோக்கரா இருப்பாங்க, அவங்க வந்து ஜஸ்ட் வீட்டுக்கு ஹால்ல இருந்து கொஞ்சம் போய் ஜன்னல் வழியா ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜன்னல் வழியா அந்த புகை வீட்டுக்குள்ள வரும்ல, புகை நான் மாசமா இருக்கேன் புகை நீ வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு மட்டும் போன்னு சொல்ல முடியல, காத்துல கலக்குறது. சோ நான் மட்டும் இல்லை, என்னுடைய வேண்டியவங்க, என்னுடைய லவ்ட் ஒன்ஸையும் சேர்த்து நான் வந்து காயப்படுத்திட்டு இருக்கேன். அது மட்டும் எக்டோபிக் பிரெக்னன்சியா ஸ்டில் பர்த், ஆனா நிறைய அபார்ஷன், குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயிற்றுக்குள்ள இறந்து போகுது. அப்ப பாருங்க உங்க வீட்டுல இருக்கிற கணவனோ அப்பாவோ யாரோ புகைப்பிடிக்கிறாங்க. இதை விட ரொம்ப அதிகமா கொடுமையான விஷயம் நான் பார்த்தது என்ன தெரியுங்களா? அப்பா நிறைய ஸ்மோக்கர், வீட்டுக்குள்ளேயோ வீட்டு சுற்றுப்புறத்தையும் ஸ்மோக்கே பண்ணல, வெளியே எங்கேயோ ரோட் சைட்ல ஸ்மோக் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா அந்த உயிரணுல உற்பத்தியான குழந்தைகளுக்கு ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பிறந்த அப்புறம் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட். இந்த உதட்டுல வந்துட்டு அன்னம் இருக்குல்ல, மேல் அன்னம், அதுல வெடிச்சிருக்கும். இப்ப ரீசெண்டா என் கிளினிக் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க குழந்தைக்கு வந்து இந்த உதடும் வெடிச்சு அன்னமும் வெடிச்சு. அதாவது 10 மாசம் சுமக்கிற ஒரு தாய்க்கு இருக்கிற கஷ்டத்தை விட, அந்த டெலிவரியில இருக்கிற கஷ்டத்தை விட, அதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்கணும், நம்மளுக்கு ஒரு பெயின் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும், பச்சை உடம்பா இருக்கும், அதுக்கு மேல குழந்தைய இருக்கும், அதுக்கு மேல அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமா இருந்தா தானே. இவ்வளவு பாடுபட்ட ஒரு தாய்க்கு ஒரு ஹஸ்பண்ட் கொடுக்க போற கிஃப்ட் என்ன? 99% அப்பா ஸ்மோக்கரா இருந்தா அந்த குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் இருக்கும். அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களை ஒரு நாளைக்கு 2 பேராவது நான் பாத்துருவேன். அப்போ உங்க ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுவாரான்னு கேட்பேன். ஆமான்னு சொல்லுவாங்க. 2 குழந்தை பிறந்து முடிச்சிருக்கோம், இனிமே அவர் உடம்ப காப்பாத்திக்கிறதா ஸ்மோக் பண்ண வேணாம். ஏன்னா இதனால தன் குழந்தைக்கு, அந்த குழந்தை வந்து பால் குடிச்சா மூக்கிலே பாதி நேரம் சங்குல பால் எடுத்து அதை ஒரு வயசு வரைக்கும் வளர்க்கறதுக்குள்ள மேல ஒரு ஆபரேஷன், உதட்டுல பிளாஸ்டிக் சர்ஜரி. நிறைய பேர் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட், நீங்க கூகுள்ல சும்மா இமேஜஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். புகைப்பிடிக்கிறதுனால அதுல உருவாகிற குழந்தைங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்மோக்கர் சுவாசிட்டு பிரெக்னன்சில சுவாசிட்டு இருக்காங்க, நீங்க சுவாசிச்சிருக்கீங்கன்னா உங்க குழந்தைக்கு அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் சொல்லக்கூடிய ADHD வரலாம். சோ நீ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறத விட உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ்க்கு, அதை விட முக்கியமான விஷயம் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய நம்ம உடம்ப அழிக்கக்கூடிய எலும்பு சம்பந்தமான நோய்கள். அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸா இருக்காங்க ஹஸ்பண்ட்ஸ், அவங்க ஒய்ஃப் வந்து ரெகுலரா ஸ்மோக்கர் சுவாசிச்சிருக்காங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி போன்ஸ் ரொம்ப வீக் ஆகி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய தேய்மான பிரச்சனைகள் நிறைய வரும். அது இல்லாம புகைப்பிடிக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வாய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் அவங்களுக்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகும். சோ இந்த கேன்சர்ன்றது கண்டிப்பா வரும். அது வாயில வருதா லங்ஸ்ல வருதா காமனஸ்ட், அங்க மட்டும் தான் வருமானம் அப்படி கிடையாது. உடம்புல சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு எங்க வேணா கேன்சர் வரலாம், ஆனா காமனஸ்ட் வந்து நுரையீரலையும் வந்துட்டு வாயிலையும் தான் ரொம்ப காமன்.